தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள வீரம்பட்டி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்வீதியில் உள்ள வீரம்பட்டி மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேளதாளங்கள் முழங்க விமான கோபுர கலசம் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அன்போடு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு புதிய திருக்கோவில் கட்டும் பணிக்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பழைய கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் அவற்றை அகற்றி பாரம்பரிய கட்டிடக்கலை அம்சங்களுடன் கல் மண்டபத்தில் புதிய கோவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூமி பூஜை விழாவில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். பணிகள் நிறைவடைந்ததும் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலின் பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேந்தமங்கலம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கருட பஞ்சமி விழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள், மகாலட்சுமி மற்றும் கருடாழ்வாருக்கு பால், பஞ்சாமிர்தம், தேன், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளினர். இதில் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள சிவராமலிங்காபுர விநாயகர் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி மற்றும் அக்னி சட்டி ஏந்தி பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.